பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தமான எஸ்ஐஆரை பல கட்சிகளின் கடுமையான எதிர்ப்போடும் சில கட்சிகளின் ஆதரவோடும் தமிழ்நாட்டிலும் தொடங்கியுள்ளது தேர்தல் ஆணையம். இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் நடைமுறை, அதில் மக்களின் பணி என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் 2 விதமான திருத்த பணிகளை மேற்கொள்கிறது. ஆண்டுதோறும் எஸ்எஸ்ஆர் எனப்படும் சிறப்பு சுருக்க திருத்தமும், தேவைப்படும் சமயத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தமும் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்படுகிறது. தற்போது இந்த சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாடு உட்பட 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் கடைசியாக தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட 2002-2005 ஆண்டு வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தற்போது தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பணிக்காக தேர்தல் ஆணையம் பிரத்யேகமாக கணக்கீடு படிவத்தை தயாரித்துள்ளது. அதில் வாக்காளரின் பெயர், புகைப்பட அடையாள அட்டை எண், முகவரி, வாக்காளர் பட்டியல் வரிசை எண், பாகம் எண் மற்றும் வாக்குச்சாவடி பெயர், வாக்குச்சாவடி அமைவிடம், பேரவை தொகுதியின் பெயர், வாக்காளரின் புகைப்படம் ஆகியன அச்சிடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாக்காளரும் இந்த படிவத்தின் 2 பிரதிகள் வீடு வீடாக சென்று வாக்குச்சாவடி அலுவலர்களால் வழங்கப்படும். கணக்கீடு படிவத்தில் சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் தங்களது பிறந்த தேதி, ஆதார் எண், கைபேசி எண், தந்தை, தாய் அல்லது கணவர் பெயர், அவர்களது வாக்காளர் அடையாள அட்டை எண் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். மேலும் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றிருந்தால் அதன் விவரங்களையும் படிவத்தில் குறிப்பிட வேண்டும். 2 படிவங்களையும் பூர்த்தி செய்து அதில் ஒன்றை வாக்குச்சாவடி அலுவலரிடம் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும். மற்றொரு பிரதியில் அவரிடம் ஒப்புகை பெற்று வைத்துக் கொள்ள வேண்டும். படிவம் பூர்த்தி செய்வதில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குச்சாவடி அலுவலரின் கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வீட்டிற்கும் குறைந்தது 3 முறை அலுவலர்கள் செல்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வாக்காளர்கள் தங்கள் பெயரை நேரடியாக பதிவு செய்ய வேண்டும் என்றாலும், நேரடியாக வர முடியாத சூழல் இருந்தால் குடும்ப உறவினர் ஒருவர் அவர் சார்பில் உத்தரவாதம் வழங்கி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் அனைத்தும் நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் கணக்கெடுப்பு படிவங்களை வழங்க முடியாதவர்கள் ஆட்சேபனை மனுக்கள் சமர்ப்பிக்கும் கட்டத்திலும் தங்களின் கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும், கணக்கெடுப்பு படிவத்தை சமர்ப்பிக்கின்ற போது எந்த ஆவணமும் உடன் சேர்த்து வழங்க வேண்டியது இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கணக்கெடுப்பு பணிகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த சூழலில் நோட்டீஸ் பெறப்பட்டவர்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிறந்த இடம் மற்றும் பிறந்த தேதியை உறுதிப்படுத்துவதையே இங்கே ஆவணம் என்று குறிப்பிடுகிறது தேர்தல் ஆணையம். இந்த ஆவணங்களில் அடையாள அட்டை, ஓய்வூதிய சான்றிதழ், பாஸ்போர்ட், கல்வி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ் உள்ளிட்ட 13 ஆவணங்களில் ஒன்றை சமர்ப்பிக்கலாம். உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பில் ஆதாரை ஆவணமாக எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் அது அடையாள ஆவணம் மட்டுமே, குடியுரிமை ஆவணம் அல்ல என்று கூறியுள்ளது. இதனால் ஆதாரை ஒரு ஆவணமாக சமர்ப்பித்தால் மேலே குறிப்பிட்டுள்ள வேறு ஏதாவது ஆவணத்தையும் சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டும். டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்காளர்களிடமிருந்து பெறப்பட்ட படிவங்கள் முந்தைய வாக்காளர் பட்டியலுடன் பொருந்தி போகிறதா என்பதை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஆராய்ந்து ஏதேனும் முரண்பாடு இருந்தால் வாக்காளரிடம் விளக்கம் கேட்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படும். இவை அனைத்தும் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களுக்கு மட்டுமே. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகுதான் புதிய வாக்காளர் பதிவு, வரைவு பட்டியலில் விடுபட்டிருக்கும் பெயர்கள், பழைய வாக்காளர்கள் வேறு இடத்தில் புதிதாக பதிவு செய்தல் அல்லது புதிதாக யாரேனும் இணைக்கப்பட்டதற்கு ஆட்சேபனை இருந்தாலோ அதற்கான விண்ணப்பங்கள் மூலம் முறையீடு செய்யலாம். இதனை டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம். வாக்காளர்களிடமிருந்து பெறப்படும் முறையீடு மற்றும் ஆட்சேபனைகளை வாக்காளர் பதிவு அலுவலர் ஆராய்ந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். இறுதிக்கட்ட பணியான வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகளால் இந்திய குடிமக்கள் அல்லாதவர்கள், போலி வாக்காளர்கள், இறந்தவர்களின் பெயர்கள் ஆகியவை பட்டியலிலிருந்து நீக்கப்படும். ஒன்றிற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இருக்கும் வாக்காளர்களின் பெயர்கள் தற்போது அவர்கள் வசித்து வரும் தொகுதிக்கு மட்டுமே வாக்களிக்கக்கூடிய ஒரே வாக்குரிமையாக மாற்றப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.